ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. டக்குன்னு தான் வீடியோ எடுக்க வந்து தோணுச்சு. ஒரு 6 மணி போல் தான் வந்து வீடியோ எடுத்தேன். வெற்றிக்குட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூலில் வந்து ட்ராயிங் காம்படிஷன் இருக்குது. அதில் எலிஃபெண்ட்டை தான் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அதை தான் வெற்றிக்குட்டி காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். யானையை பார்க்கும்போது எலிக்குட்டி மாரி தான் இருக்குது. பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் புள்ள காலையில் எழுந்து ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. தம்பி பெரிய சைஸில் அழகாக வரடி. இன்னும் லேப்டாப் எடுத்து ஈஸியாக என்னென்ன வந்து எலிஃபெண்ட் இருக்குதோ வந்து என்ன ட்ரை பண்ணி பாருடி தங்கம். போங்கடி. A4 ஷீட்டில் பெருசாக வரையணும். வருவியா? பெருசாக வரைஞ்சி காமிங்க. A4 ஷீட்டில் பெரிய சைஸில் கீழே வரணும். அது அம்மா வந்து சொல்லித்தரேன், வெயிட் பண்ணு. வெற்றிக்குட்டிக்கு இன்றைக்கி என்ன லஞ்சு? ஆலு பரோட்டா தான் கேட்டிங்களாடி தங்கம். போய் ஹீட்ரு போடுங்க தம்பிக்குட்டி. வெற்றி, ஹீட்ரு போட்டு குளிங்க. இன்னும் பெருசாக வரையணும். சரியாக இல்லை, நான் அழகாக வரையணும். அப்படி வரையக்கூடாது. அம்மா வந்து சொல்லித்தரேன். தரையில் உருளாத, எழுந்துரு. ஹிந்தி ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? ஆ சரி, இப்போ ஹீட்ரு போடுங்க. கொஞ்ச நேரத்தில் சுட்டுடும், குளிக்கலாம். போங்க போங்க. A4 ஷீட்டில் பெரிய சைஸில் அக்கா கிட்ட. அது டியூஷன் நோட்டு தானே? அது 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 டியூஷன் நோட்டு தானே? ஸ்கூல் நோட்டு எடுத்து வை பேக்கில். அக்கா என்ன பண்ணுறான்னு பாருங்க. கொடுங்க. இன்றைக்கி வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா தான் ஸ்கூலுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சிட்டேன். நான் வந்து கீழே தெருவாசல் வேலையை வந்து பார்க்கல. இதுக்கே தான் வேலை கரெக்டாக இருந்தது. சாதம் வடிச்சிருக்கேன், மாவு பிசைஞ்சாச்சு. சாதத்துக்கு வந்து முருங்கைக்காய் கிரேவி வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வந்து பொறுக்கணும். வத்தல் அப்பளங்கிற பாருங்க. இது டைரெக்டாக பேசி தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ செக் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது தான் கவனிச்ச பின்னாடி வந்து சுவாமி பாட்டு வந்து ஓடிட்டுருக்குது. நான் அப்படியே வந்து போட்டேன்னா கண்டிப்பாக காப்பிரைட்டு வரும். அதனால் இப்போ நான் வாய்ஸே வந்து கொடுத்துட்றேன். முருங்கைக்காய் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாத்தையும் அரைச்சி விட்டு தான் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஆலு பரோட்டாக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சுட்டு வெங்காயம், இந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மழையை வந்து தூறிட்டுருது. அதான் வந்து பார்க்க சொன்னால் மழையாடா பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஆமாண்ணா லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வர போயிட்டு வந்துடும், சொல்ல முடியாது. கடகடன்னு கொஞ்சம் வேலை வந்து பார்க்கணும். ஏன்னா வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து தொடச்சி வச்சுருந்தேன். வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டான். அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து தொடச்சிட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டாக்கு வந்து தேய்ச்சிக்க போகிறேன். நான் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் தான் வந்து தேய்ச்சிக்கிறது. அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவில் வந்து பிசைஞ்சு ரெடியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி டிஃபனும் உண்டு, ஆலு பரோட்டா வந்து பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி இதுமாரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே வேலையோடு வந்து முடிச்சிடுவேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதமும் வந்து வடிச்சிருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு ஆலு பரோட்டா வந்து பிடிக்காது. சும்மா ஒன்று தான் வந்து சாப்பிடுவேன். சரி காலையில் சாப்பிட்றதுக்கு வேணும், மதியத்துக்கு 2 வேலைக்குமே வந்து அவங்க ஆலு பரோட்டா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி சாதமும் வந்து பிளான் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு தான் டக்குன்னு விலாக் எடுக்க தோணுச்சு. அப்போ தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். வெற்றிக்குட்டியும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். எஞ்சதும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நல்லா வெறும் தண்ணி தான் வந்து குடிக்கிறாங்கங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டீயோ காஃபியோ வந்து கொடுக்குறது. நிறைய பேர் டீ காஃபி கொடுக்காதீங்க, பழகாதீங்கன்னு சொல்கிறீங்க. வேறு எந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு வேறு எதுவும் அவன் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆசைப்பட்டு வந்து கேட்பானே தவிர ஒரு 2 3 தடவை குடிக்கிறேன். அதுக்கப்புறம் அது வாங்கினது வேஸ்ட்டாக தான் போகுது. நானும் வாங்கி பார்த்துட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னுட்டு வந்து விட்டாச்சு. சரி இதையாவது வந்து குடிக்கிறானேன்ட்டு தான் நான் இதை ஆற்றி கொடுக்குறது. ரொம்பலாம் என்ன மாதிரி அடிக்ட் ஆக்கலைங்க. நான் ஒரு நாளைக்கு காலையில் குடிப்பேன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தது வந்து குடிக்கிறது அதோட சரி தான். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தாங்க நான் போடும்போது வந்து அவனுக்கு போட்டு கொடுப்பேனே தவிர ரொம்பலாம் அவனுக்கு என்ன மாதிரி வந்து பழக்கி விடலை. மழை லைட்டாக தான் தூருது. கரண்ட் வேறு போயிட போகுது. வெளிச்சமாக இருக்கு, மேலே கடகடன்னு போட்டுரும். ஓகே டன். சப்பாத்திக்கு அந்த உருண்டையும் மசாலா உருண்டையும் ஃபஸ்ட்டு உருண்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வெற்றிக்குட்டி நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து லஞ்சு டிஃபன் 2 வேளைக்குமே வந்து சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு கிரேவியோ இல்லை ஏதோ ஒரு தொக்கு பண்ணிட்டோம்னா வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் நானே வந்து வேலையை இழுத்துக்கிட்டேன். சாதமும் வடித்து கிரேவியும் பண்ணி சப்பாத்தி ஆலு மசாலா ரெடி பண்ணி அப்புறம் அது ஆலு பரோட்டா போட்டு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. தெரியாதனமாக இன்றைக்கி இந்த வேலையை வந்து எடுத்துட்டேன். ஒன்று இதோட வந்து விட்டுருந்துருக்கணும், இல்லாட்டா வெறும் சாதம் மட்டும் வடித்து கிரேவியோடு விட்டுருந்துருக்கணும். சரி பசங்க வந்து ஸ்கூலுக்கு ஆலு பரோட்டா வேணும்னு வந்து கேட்குதுங்களேன்ட்டு வந்து அதுங்களுக்காக தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு நாளைக்கு அது செஞ்சு கொடுப்போமே கொஞ்சம் சிரமம் பார்க்காமன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது, ஏன்டா காலையில் இந்த வேலையை ஆரம்பித்தோன்ட்டு. ஏன்னா வந்து என்ன தான் சீக்கிரம் ஏஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு என்னமோ நேரம் சீக்கிரம் போன மாரி ஆகிடுச்சி, இருக்க நேரம் ஆகிற மாரி ஆகிடுச்சி. அப்புறம் அவசர அவசரமாக தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு பிசைஞ்சு அதுக்கு ஆலு மசாலா ரெடி பண்ணி அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டஃப் பண்ணி அதை திருப்பி தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. இதெல்லாம் ரிலாக்ஸாக வந்து நைட்டில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஆலு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதை நைட்டில் தான் வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுப்பேன். அவள் சாதனா தான் வந்து ஆசைப்பட்டா, எப்போதுமே நைட்டில் தான்மா செய்கிறீங்க, ஸ்கூலுக்கு ஒரு நாளாவது வந்து செஞ்சு கொடுங்களேன், சப்பாத்தியாக தானே போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் வந்து செஞ்சேன். பசங்க சாப்பிட்றதுக்கும் இதே சாப்பிட்டுப்பாங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி எதுவும் லாகே இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். நான் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, மண்டமில் இருக்கிற கொண்டே மறந்துட்டேங்கிற மாரி, நான் இப்போ டேரெக்டாக பேசி வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து இப்போ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இல்லை. சரி நம்ம டேரெக்டாகவே பேசி தானே வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்ன ஒன்று பேக்ரவுண்டில் அந்த சாமி பாட்டு ஓடுறது நான் கவனிக்காமலே எப்போதும் போல் டேரெக்டாக பேசி வீடியோ எடுத்துகிட்டே இருந்துட்டேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் வந்து நான் கவனித்தேன். வேறு வழி இல்லை, அதை மியூட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பழையபடி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீடியோ எடிட் பண்ணும்போது அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். இடையில அந்த பாட்டு சத்தம் கேட்கலன்னா டேரெக்டாக வீடியோ வாய்ஸ் கொடுத்தது எப்படி வந்து போட்டுடலான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதையும் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போட்டாச்சு. இனிமேல் வந்து பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து பசங்களுக்கு வந்து போடணும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்தமாரி திரட்டிக்கிட்டு மசாலா வச்சு அவ்வளோதான். நார்மலாக சப்பாத்தி போடுற மாடலே தான் இன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா பண்ணுறேன். தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக வந்து தேய்க்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த மசாலா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. இதுமாரி பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து திட்ட மாவு மாரி தெரியும். அதனால தான் நான் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது இப்படியும் வந்து பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுமாரி வந்து பண்ணிக்கோங்க. வெற்றி குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லடி தங்கம்? ஆலு பரோட்டா உனக்கும் ரொம்ப பிடிக்கும்லடி? ஆலு சப்பாத்தி. ஆலு சப்பாத்தி. அது ஆலு பரோட்டா நான் அம்மா மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸ்கூலுக்கு பார்த்திங்களா, இதை காலை டைமில் அவசர அவசரமாக போடணும்னா இப்படி தான் ஆகும். இதில் ரிலாக்ஸாக பொறுமையாக செஞ்சு போடணும். அது அப்போ தான் அந்த உள்ள ஸ்டஃபிங் வெளியில் தெரியாமல் இருக்கும். என்னடி சப்பாத்தி தானே வேணும்? சப்பாத்தி, ஆலு சப்பாத்தி தாண்டி போடுறேன். நல்லா இருக்காடி? தங்கம் அதுக்குள்ளே டேடிக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து காலையிலே சாப்பிடுது தங்க மயில். பாரு அம்மா அவசர அவசரமாக போடனால பாரு. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் காலையில் வச்சுக்கிறது கிடையாது. மழை வர போயிது, கரண்ட் வர போயிடுச்சுன்னா செட் ஆகாது. செட் ஆகுமே, கசகசன்னு இருக்கும்ல, டென்ஷன் ஆகும்ல. அதனால தான் பாரு ஃபுல்லாக இருக்குல்ல பிச்சுக்கிட்டு வருது. அம்மா என்னதான் காலையில் சீக்கிரம் எழுஞ்சி செஞ்சாலுமே அந்த கொஞ்சம் டைம் எடுத்துருது, நேரம் ஆகிடுது. கடைசி நேரத்தில் பரபரப்பாக தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்பாவுக்கு டீ குடிக்கிறதுக்கு வேணுமான்னு கேளுடா. அப்பா இது எடுத்துருவா. ஒன்று ரெண்டு போட்டு டாடிக்கு. அப்பா லஞ்ச் எடுத்து பேக்கில் மட்டும் வச்சுருந்தா, இதே டீயும் வச்சிரு. நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த காலை டைமில் இந்த ஆலு பரோட்டா செய்கிறதே இல்லை, நைட்டில் செஞ்சுக்கிறது பொறுமையாக.
போதும் போதும், கிரேவி மட்டும் வை போதும். அவங்க கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போட்டுக்கிட்டே வந்து ஆலு பரோட்டா எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து தோசைக்கல் வந்து போட்டு எடுக்கணும். இது பசங்களுக்கு லஞ்சுக்கும் சாதனை இதே சாப்பிட்டு இதே தான் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதனால் வந்து தேய்ச்சி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல பெருசாக ஒரே ஒரு ஆலு பரோட்டா, அதுக்கு மேலே எனக்கு வந்து இதெல்லாம் இறங்காதுங்க. எனக்கு அந்தளவுக்கு இந்த அளவுக்கு விருப்பப்படாது. சாதம் வடிச்சிருக்கேன், அந்த கிரேவி இருக்குது, வத்தல் பொரித்து சாப்பிட்டுப்பேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்து சமோசா தாங்க, இதே மசாலா வச்சு, அதனால தான் கொஞ்சம் சேர்த்தே வந்து பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே மசாலா ஐட்டமாக தான் வந்து இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு தானே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா பசங்களுக்கு இந்த சமோசா இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது பெரும்பாலும் வீட்லேயே வந்து செஞ்சுக்கிறது. அதனால தான் கொஞ்சம் சேர்த்தே வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த ஈவினிங்காக வந்து பசங்களுக்கு சமோசா வந்து போட்டு கொடுத்துருவேன். அது வந்து மைதா மாவில் தான் வந்து மாவு பிசைய போகிறேன். காலை மதியம் ஈவினிங் சொல்லிவிட்டு ஒரே வேலையாக வந்து முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இந்த வேலையை வந்து பிளான் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை சூப்பு மட்டும் தான் வந்து வைக்கணும். அது பசங்க டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா வச்சு கொடுத்துப்பேன். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு இந்த போட்டு எடுத்து லஞ்சு பேக் பண்ணிவிட்டு நான் நம்ம குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகணும். பார்த்துன்னு சேர ஆரம்பிச்சிச்சிங்க. இது ஆலு பரோட்டா போட்டு எடுத்துகிட்டு இப்போ லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி ஆக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகணும். பாலை வந்து கையோட காய்ச்சி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறமா வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து நான் காமிக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கு போடுறதுனால சப்பாத்தி நம்ம எப்படி போட்டாலுமே, அதாவது பரோட்டா ஆலு பரோட்டா எப்படி போட்டாலுமே நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும், ஹார்டாகவே வராது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பார்க்கவே சுடுது பயங்கரமாக. மசாலாலாம் சூப்பராக வச்சு ஸ்டஃப் பண்ணி செம்மையாக இருக்குது. பார்க்கும் போதே டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது. சாதனாப்பா நல்லா இருக்குதுன்னாங்க. அவசரமாக செய்கிற அன்றைக்கும் சில சமயம் நல்லா அமைஞ்சிரும். இப்போ ஒரே நாளில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து அதிலே வந்து பிரியாணி, அதிலே கொஞ்சமாக கிரேவி, அதிலே கொஞ்சமாக 65 செஞ்சு எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி நினச்சிக்கிட்டு தாங்க சேர்த்து மசாலா வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஒரே நாள்லேயே வந்து ஆலு பரோட்டாவும் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. அதேமாரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங்கில் வந்து சமோசாவும் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. அந்தமாரி நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி இது பிளான் பண்ணிக்கிட்டேன். பசங்களும் விரும்பி சாப்பிட்றதுனால வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. விரும்பி சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி இந்தமாரி பிளான் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா இதுக்காக இன்னொரு நாளைக்கு நான் மசாலா ரெடி பண்ணி அதாவது சமோசாக்கள் வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி ஒரே வேலை முடிஞ்சிருமேட்டு தான் நான் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தானே இதுமாரி வந்து செஞ்சு கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. காசு வந்து தனியாக சின்ன பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போய்ப்பா. இது லைட்டாக வந்து ஆறட்டு மூடி வச்சோம்னா வேர்வை வரும், நல்லா லைட்டாக ஆற வச்சுருவோம். இன்றைக்கி அக்கா பாக்ஸ் எடுத்துகிட்டு அக்கா இன்றைக்கி அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாளாம். சரியா? மணி 8:10, கரண்ட்டு வேறு போயிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தியா, நான் சொன்ன மாரி கரண்ட்டு போயிடுச்சு பாரு. இதே வந்துட்டாயிரு. எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சிங்கில் பாத்திரம் தான் பார்க்குறதுக்கு நிறையா கடந்த மாதிரி இருந்தது. ஒன்று மேலே ஒன்று போட்டதுனால இப்படி இருந்தது. கம்மியான பாத்திரம் தான், அதையும் விளக்கியாச்சு. இந்த டைம் இருக்குது 10 நிமிஷம், அதனால் 10 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்பணும். மழை இப்போ இல்லாமல் இருக்குது. மழை பெய்யும் போது கரண்ட்டு போகல, மழை நின்னதுக்கப்புறம் தான் கரண்ட்டு போயிருக்கு. அது இல்லை, அந்த மரத்தில் இல்லை, இந்த சைடு எங்கேயும் சத்தம் கேட்டது வெடித்த மாதிரி. ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து வெடித்த மாதிரி சத்தம் கேட்டதுங்க, அதில் வந்து கரண்ட் போயிடுச்சு. அங்கே இல்லடி தங்கம், அது வயர் இருக்குது, ஆனால் சத்தம் கேட்டது இந்த சைடு தான் லைட்டாக வெளிச்ச மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி வருது பாரு கார்பரேஷனில். நான் எடுத்துகிட்டு வரேன் தான், நீ இல்லை விளக்கு போய் வண்டியில் மாட்டு வரேன். பொறுமையாக இருங்க, தண்ணியை வழுக்கிட்டு விழுந்துட போகிற, பொறுமையாக இருங்க. அம்மா போகலாமா? காலையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாதனா வந்து கிளம்பும் போது எப்போதுமே வந்து பசங்க 2 பேருமே வந்து ஷூ நல்லா உதறிட்டு தான் வந்து எப்போதுமே வந்து போடுவாங்க. அதை நான் எப்போதுமே வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். எந்த டைமாக இருந்தாலும் அதை நல்லா உதறிட்டு வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு, சாதனா அவள் ஷூ உதறும் போது அவள் ஷூக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய தவக்கல் உள்ளே இருந்திருக்குதுங்க. அவள் வெளியில் தான் உட்காந்து வந்து உதறிட்டு இருந்தேன். அது ஒரு தவக்கில் வெளில ஒடியாந்ததுமே அவள் பயந்துட்டா. அது டக்குன்னு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே ஒடியாந்துருச்சு. கிளம்புற அவசரத்தில் என்னால் வந்து அப்போ வந்து அது வெளியில் வந்து விரட்ட முடியல. எப்படி இருந்தாலும் சோஃபா கீழே தான் வந்து போச்சு. எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி
சொல்லிட்டு பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபாலாம் வந்து நவுத்தி வச்சுட்டு முதல்ல வந்து வெளியில் தள்ளி விட்டேன். எவ்வளோ பெரிய தவளைன்னு வந்து பாருங்கள். தவளையாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இல்லை வேறு ஏதாவது இருந்திருந்தால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏதோ தப்பிச்சோம். அதுக்கப்புறம் வெளியில் தள்ளி விட்டுட்டு சோஃபாலாம் நவுத்தி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ஏதோ தூசு தட்டி விட்டுட்டு நல்லா பெருக்கி விட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க வந்து போச்சு. இன்றைக்கி இந்த ஆலு பரோட்டா பண்ணுறது வச்சு இன்றைக்கி இந்த விலாக் வந்து ஓட்டியாச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.